ஒரு வெள்ளைத்தாளில் தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 கீழ் தகவல் கோருதல் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டுருங்க. அதுக்கு பிறகு அனுப்புனர். அனுப்புனர்ல வந்து யார் அந்த தகவலை கேட்கிறாரோ அவருடைய பெயர் கட்டாயமாக இடம்பெற வேண்டும். எடுத்துக்காட்டாக இப்போ ஒரு இளைஞர் மன்றத்தினுடைய ஒரு செயலாளர் போடுறாரு. அவர் வந்து செயலாளர் தந்தை பெரியார் இளைஞர் மன்றம் காரைக்குடி அப்படின்னு தன்னுடைய முகவரியை போட்டு அவருக்கு கேட்க முடியாது. அவருடைய பெயர் கட்டாயமாக இடம்பெற வேண்டும். கார்த்திகேயன் செயலாளர் தந்தை பெரியார் இளைஞர் மன்றம் அப்படின்ற மாதிரி அது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ஒரு மகளிர் சுய உதவிக்குழுடைய ஒரு தலைவி போடுறாங்கன்னா தலைவி மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு போடக்கூடாது. தலைவியோட பெயர் அங்கே இடம்பெற வேண்டியது மிக மிக கட்டாயம். அந்த பெயரில் தான் அதை ஆரம்பிக்க வேண்டும். பிறகு உங்களுடைய பதவியை போட்டுக்கொள்ளலாம். முழுமையான முகவரி அந்த விண்ணப்பத்திலே இருக்க வேண்டும். அந்த முகவரிக்கு தான் தபால் வருது. அதுல வந்து தொலைபேசி எண் ஆதார் எண் இடம்பெற வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. நாம் விரும்பினால் அதை அதிலே சேர்த்துக் கொள்ளலாம். இது அனுப்புனர். பிறகு அடுத்து பெறுநர். யாருக்கு நாம் அந்த விண்ணப்பத்தை அனுப்புகிறோம்? யாருக்கு விண்ணப்பத்தை அனுப்பினாலும் பொது தகவல் அலுவலர் என்று குறிப்பிட வேண்டும். முதல்ல முகவரி